ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒன் பஞ்ச் மேன் அனிமி எபிசோட் 10 பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எபிசோட்ஸ்லாம் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயே ஐகார்ட்லேயே பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் அதெல்லாம் பார்த்துட்டு வந்துடுங்க, அப்போ தான் ஸ்டோரி புரியும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு ஐஸ் மவுண்டனை காட்டுறாங்க. அங்கே ஒரு மான்ஸ்டர் அந்த ஐஸ் கட்டிக்குள்ளே இருந்து கண்முழிக்குது. இப்போ அந்த மான்ஸ்டர் வெளியே வந்துட்டு அந்த டீப் சீ கிங் செத்துட்டான், அதனால நான் தான் இனிமேல் இந்த உலகத்தோட ராஜான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை மிசைல்ஸை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஆகலை. இப்போ ஹீரோ அசோசியேஷனோட ஃப்ளைட் அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ யாரோ அந்த ஃப்ளைட்லேருந்து குதிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம டட்சுமாக்கி தான். அவளோட பவரை யூஸ் பண்ணி கரெக்டாக லேண்ட் ஆகிடுறா. இப்போ டட்சுமாக்கி அந்த மான்ஸ்டர் முன்னாடி நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த மான்ஸ்டர் நான் தான் ஏன்ஷியன் கிங், இந்த பிளானட்டை நான் தான் ரூல் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இருக்கு. உடனே டட்சுமாக்கி வாயை மூடுறா, ஃபோன் பேசிட்டு இருக்கேன்ல, நீ வேற கத்திட்டு இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்ட மான்ஸ்டரே ஷாக் ஆகுது. இப்போ ஃபோன் பேசி முடிச்சிட்டியான்னு கேட்டுட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஆனா டட்சுமாக்கி ஈஸியாவே தப்பிச்சிட்டா. அப்ப அந்த மான்ஸ்டர் உன்னால என்ன அழிக்க முடியாது, ஒரு எரிக்கல் என் மேல விழுந்தாதான் என்ன தோக்கடிக்க முடியும்னு சொல்லவும், ஓ அப்படியா, நீ கேட்டதை உனக்கு தந்துறேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஒரு எரிக்கலை வர வச்சு அந்த மான்ஸ்டரை நம்ம டட்சுமாக்கி அழைச்சிடுறா. இங்க ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து பேங்கோட டோஜோக்கு வராங்க. அப்ப பேங்க் இதுதான் ஃபிஸ்ட் ஆஃப் ஃப்ளோயிங் வாட்டர்னு நம்ம சைதாமாக்கும் கெனோஸ்க்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ சைதாமா எனக்கு ஒண்ணுமே புரியல, இதை என் ஸ்டூடெண்ட் பண்ணுவான்னு சொல்லவும், இல்ல மாஸ்டர் நீங்களே பண்ணுங்கன்னு கெனோஸ் சொல்றான். இதை கேட்ட பேங்கோட ஸ்டூடெண்ட் டென்ஷன் ஆகிட்டு அடிக்க வரான். ஆனா நம்ம கெனோஸ் ஈஸியாவே அவனை அடிச்சு போட்டுட்டு இவன் தான் அவங்க பெஸ்ட் ஸ்டூடெண்டான்னு கேட்கறான். அதுக்கு பேங்க் இவனை விட பெஸ்டான ஸ்டூடெண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் பேரு காரோ, ஆனா நானே அவனை டோஜோ விட்டு அனுப்பிட்டேன்னு சொல்றாரு. இப்போ சைதாமா அவன் ஸ்ட்ராங்கான ஸ்டூடெண்டான்னு கேட்கறான். அப்ப அந்த சரங்கோ உன்ன மாதிரி பி கிளாஸ் ஹீரோலாம் எங்க மாஸ்டர் கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்றான். உடனே பேங்க் அவனை தடுத்துட்டு சைதாமா என்னை விட ஸ்ட்ராங்னு சொல்றாரு. அப்ப ஹீரோ அசோசியேஷன்ல இருந்து ஒருத்தன் வந்துட்டு பேங்க் கிட்ட ஒரு எமர்ஜென்சி, ஓ கெனோஸ் நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா, 2 பேரும் சீக்கிரம் வாங்கன்னு சொல்றான். உடனே கெனோஸ் மாஸ்டர் ஏதோ பிரச்சனை போல, நீங்களும் வாங்கன்னு சைதாமாவையும் கூப்பிடுறான். இப்போ அவங்க 3 பேருமே ஹீரோ அசோசியேஷனுக்கு போறாங்க. அப்போ அட்டாமிக் சாமுராய்னு ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோவை மீட் பண்றாங்க. உடனே சைதாமா கையை கொடுக்குறான். ஆனா அவன் கையை தட்டி விட்டுட்டு நீ எஸ் கிளாஸுக்கு வந்துட்டு என்கிட்ட பேசுன்னு சொல்றான். அப்ப டட்சுமாக்கி பி கிளாஸ் ஹீரோக்கு இங்க என்னடா வேலை, வெளியே போன்னு கத்திட்டு இருக்கவும் நம்ம சைதாமா ஏ கெனோஸ் இந்த குழந்தை யாருன்னு கேட்கறான். அதுக்கு கெனோஸ் அவ பேரு டட்சுமாக்கி, சைக்கிக் பவரை யூஸ் பண்ணி மான்ஸ்டரை கொல்லுவான்னு சொல்றான். இப்ப மீட்டிங்ல இருக்கிற எல்லா எஸ் கிளாஸ் ஹீரோட பேரும் என்னென்ன ரேங்க்னு சொல்லி காட்டுறாங்க. இதை ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டா காப்பிரைட் ப்ராப்ளம் இருக்கும், அதனால ஷார்ட்ஸ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். அப்ப ஐயர் அபிஷியல்ஸ் வந்துனே மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்றாங்க. அதுல இந்த உலகத்துக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது, எஸ் கிளாஸ்ல இருக்கிற ஹீரோஸ் நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு டென்ஷனா பேசுறாரு. ஆனா சைதாமா அசால்ட்டா டீ குடிச்சிட்டு இருக்கான். அப்போ ஒரு ஹீரோ எமர்ஜென்சின்னு சொன்னனாலதான் என் தங்கச்சியை பியானோ கிளாஸ்ல இருந்து கூட கூப்பிடாம நான் வந்துட்டேன், ஏதாச்சும் முக்கியமான விஷயத்த சொன்னா இந்த பில்டிங்கை உடைச்சிருவேன்னு சொல்றான். உடனே டட்சுமாக்கி அவனை கலாய்க்கவும் 2 பேரும் மாத்தி மாத்தி திட்டி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்ப மேடம் ஷிபபாவா இறந்துட்டாங்கன்னு சொல்லவும் யாராச்சும் கொண்டுட்டாங்களான்னு ஒரு ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் இல்ல, ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணும்போது இறந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. உடனே சைதாமா யாரை பத்தி பேசுறீங்கன்னு கேட்கவும் அந்த பொறி பிரசனர் எக்ஸ்பிளைன் பண்றான். மேடம் ஷிபபாவா ஃபியூச்சரை பத்தி ப்ரெடிக்ட் பண்ணா அது 100% கண்டிப்பா நடக்கும்னு சொல்றான். அப்ப அவங்க ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணி சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க, அதை நீங்களே பாருங்கன்னு சொல்றாரு. அதுல இந்த உலகத்துக்கு ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு போட்டிருக்கு. அடுத்த 6 மாசத்துல என்ன வேணா நடக்கலாம், அதனால எஸ் கிளாஸ் ஹீரோஸ் நீங்க தான் ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்றாரு. அப்ப சைதாமா 6 மாசம்குள்ளனா இன்னைக்கு கூட ஏதாச்சும் நடக்கலாம்னு கேட்கறான். பார்த்தா அடுத்த செகண்டே மான்ஸ்டர்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப மான்ஸ்டர்ஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் அட்டாக் பண்ண வருது. அப்ப யாரோ அங்க இருக்கிற எல்லா மான்ஸ்டர்ஸையும் வெட்டி சாகடிக்கிறாங்க. ஹீரோஸ் தான் வந்துட்டாங்கன்னு பார்த்தா ஒரு ஏலியன் வந்திருக்கு. அப்ப அங்க பெரிய ஒரு ஸ்பேஸ் ஷிப் இருக்கு, அது அந்த சிட்டி ஃபுல்லாவே அட்டாக் பண்ணுது. இங்க ஹீரோ அசோசியேஷன்ல இருக்கிறவங்க என்னாச்சுன்னு பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அங்க அந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்ச ஒரு பையனை அவனோட அப்பா காப்பாத்துறாரு. அப்ப அந்த ஏலியன் அட்டாக் பண்ண வருது. கரெக்டா ஒரு சாமுராய் வந்து அவங்க 2 பேரையும் காப்பாத்துறான். அவன் ஒரு அட்டாமிக் சாமுராயோட ஸ்டூடெண்ட் சொல்லி அந்த ஏலியனை அட்டாக் பண்றான். இங்க ஹீரோ அசோசியேஷன்ல டிஸ்ட்ரக்ஷன் லெவல் 99% காட்டுது. இப்ப கெனோஸ் மாஸ்டர்னு சைதாமாவை பாக்குறான். பார்த்தா நம்ம சைதாமா ஆல்ரெடி அந்த பில்டிங்கை உடைச்சிட்டு வெளியே வரவும் அந்த ஸ்பேஸ் ஷிப்ல இருந்து பெரிய பெரிய புல்லட்லாம் வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா சைதாமா அதை ஈஸியாவே கிக் பண்ணி தப்பிச்சிடறான். இங்க அந்த சாமுராய் பயங்கரமா அடி வாங்குறான். இப்ப அந்த ஏலியன் நிறைய உருவமா பிரிஞ்சு எல்லா இடத்தையும் அழிக்க சொல்லுது. கரெக்டா அட்டாமிக் சாமுராய் அங்க வந்து அந்த ஏலியனை அட்டாக் பண்றான். உடனே அந்த ஸ்டூடெண்ட் மாஸ்டர் ஸ்வாட வச்சு அட்டாக் பண்ணா அதுக்கு ஒண்ணுமே ஆகாதுன்னு சொல்றான். இப்ப அந்த ஏலியன் ரீஜெனரேட் ஆகுது. உடனே அட்டாமிக் சாமுராய் அதை அட்டாக் பண்றான். அந்த ஏலியனை எத்தனை வாட்டி வெட்டினாலும் ரீஜெனரேட் ஆகிட்டே இருக்கு. பரவாயில்ல, இந்த பிளானட்ல இருக்கிறவங்களுக்கு சண்டை போட தெரிஞ்சிருக்குன்னு சொல்லவும், எது இந்த பிளானட்டா, அப்ப நீ வேற்று கிரகத்துல இருந்து வந்திருக்க, உன்னை நாங்க கொல்லுவோம்னு சொல்லிட்டு எல்லா எஸ் கிளாஸ் ஹீரோவும் சேர்ந்து அதை அட்டாக் பண்றாங்க. இங்க ஹெட்
குவார்ட்டர்ஸ்ல சிட்டி ஏல இருக்கிற சர்வைவர்ஸை காப்பாற்றணும், இது ஒரு காட் லெவல் த்ரெட்னு சொல்றான். இப்ப சைத்தாமா போட்ட ஓட்ட வழியா எல்லாரும் மேல வராங்க. எஸ் கிளாஸ் ரேங்க் 7ல இருக்கிற கிங், அவன் தான் இந்த உலகத்திலே ஸ்ட்ராங்கானவன்னு அவன் கிட்ட அட்வைஸ் கேட்கறாங்க. ஆனா கிங் என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றான். உடனே டட்சுமாக்கி டென்ஷன் ஆகிட்டு அவனை பிடிச்சி நீ எல்லாம் ஒரு எஸ் கிளாஸ் ஹீரோவான்னு திட்டிட்டு இருக்கா. அப்ப கேனோஸ் நான் கீழே இருந்து அட்டாக் பண்றேன்னு சொல்லவோ நீ வாயை மூடுறா, நானே பாத்துக்கிறேன்னு டட்சுமாக்கி சொல்றா. சரி ஓகே, மாஸ்டர் உள்ளதா இருப்பாரு, அவரே எல்லாத்தையும் பாத்துப்பாருன்னு கெனோஸ் நினைக்கிறான். இங்க சைத்தாமா அந்த ஷிப்புக்குள்ள ஓடிட்டு இருக்கான். அவன் முன்னாடி வர எல்லா மான்ஸ்டர்ஸையும் அடிச்சுட்டு அந்த ஷிப்பையும் அடிச்சுன்னு இருக்கிறான். இந்த ஷிப்போட பாஸ் எங்கன்னு சைத்தாமா தேடிட்டு இருக்கான். இப்போ அந்த பாஸை நமக்கு காட்டுறதோட இந்த எபிசோட் முடியுது. நீங்க நெக்ஸ்ட் எபிசோட் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன்.